திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் சரித்திர ஆவணங்கள் படி பார்த்தால் 350 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்டு வருகின்றது. மேலே இருக்கின்ற மலை உச்சியிலே கொப்பரையிலே தீபம் ஏற்றப்படுகிறது. கீழே இருக்கின்ற அர்த்தநாரீஸ்வரர் ஆனந்த தாண்டவத்திற்கு பிறகு விளக்கு கீழே இருக்கின்ற சன்னிதானத்திலே ஏற்றப்பட்ட பிறகு அங்கே ஏற்றப்படுகிறது. நான் திருவண்ணாமலையிலேயே மீண்டும் 5 இடத்தில் விளக்கேற்றுகிறேன் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அந்த வித்தியாசம்தான் இந்த திருப்பரங்குன்றத்திற்குண்டான மலை மீது ஏற்றப்படுகின்ற தீபத்திற்கும் உண்டான வித்தியாசம். அது மாத்திரமல்ல, இது சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களில் நடந்திருக்கின்றது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு மாத்திரம் 1 கோடி மக்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பார்கள். குன்றிருக்கின்ற அனைத்து கோயில்களிலும் சுமார் 66 கோயில்களில் இந்த ஆண்டு தீபம் ஏற்றப்பட்டிருக்கின்றது. 1 கோடி பக்தர்கள் இந்த தீப நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். அதில் திருவண்ணாமலையை பொறுத்தளவில் 35 லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அந்த 35 லட்சம் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, அவர்களுக்கு தேவையான பயண வசதி, அதேபோல் ரயில்வே துறையிடம் முறையிட்டு வெகு தூர பயணம் மேற்கொள்பவர்களுக்கு உண்டான பயண வசதி போன்ற உணவு வசதி, அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தி ஒரு சிறிய சம்பவத்திற்கு கூட, விரும்பத்தகாத சம்பவம் கூட இடம்பெறாமல் முழுவதுமாக திட்டமிட்டு செயலாற்றி 1 கோடி பக்தர்களுக்கு தீப தரிசனத்தை காட்டி தந்த முதல்வர், இருளகற்ற பாடுபடுகின்ற முதல்வர் எங்கள் தமிழக முதல்வர் என்பதை நான் முதலில் பதிவு செய்கிறேன். இந்த தீபம் ஏற்றுகின்ற வழக்கை பொறுத்தளவில் 1920ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் முதல் கட்டமாக 1920ஆம் ஆண்டின்படி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லண்டன் பிரிவியூ கவுன்சிலிலும் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதே தீர்ப்பை 1930ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1996இல் மலை உச்சியில் ஏற்ற கோரிய போது வழக்கமான இடத்திலேயே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பு 1996ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வருங்காலங்களில் வேறு இடத்தில் தீபமேற்ற முடிவெடுத்தால், வேறு இடங்களில் தீபமேற்ற முடிவெடுத்தால், அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலரிடம் அனுமதி பெற்று ஏற்றலாம் என்று அன்றைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் 2014ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 1996ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட அதே தீர்ப்பை 2014இலும் உறுதி செய்தார்கள். அதைத் தொடர்ந்து மேலும் மேல்முறையீட்டு மனு 2017ஆம் ஆண்டு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு மீண்டும் பெஞ்சு அன்றைக்கு நம்முடைய 2 நீதிபதிகள் அடங்கிய நம்முடைய நீதிபதிகள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் கல்யாண சுந்தரம், பவானி சங்கர் என்ற 2 நீதிபதிகள் அடங்கிய நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பில் மீண்டும் அதையே உறுதி செய்து ஏற்கனவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்றப்பட்ட இடத்திலேயே தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த அரசை பொறுத்தளவில் சட்டத்தை மதிக்கின்ற அரசு, இந்த அரசை பொறுத்தளவில் பக்தர்கள் நலன் காக்கின்ற அரசு, இந்த அரசை பொறுத்தளவில் அனைவரும் சமம், அனைவரும் ஒரு தாய் மக்களாக வாழ வேண்டும் என்று நிற்கின்ற அரசு. அந்த வகையில்தான் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன உத்தரவிட்டிருக்கின்றதோ அந்த உத்தரவை செயல்படுத்துகின்ற, சட்டத்தின் ஆட்சி நடத்துகின்ற, சட்டத்திற்கு சிறிதும் களங்கம் ஏற்படாமல் சட்ட பாதுகாப்பு தருகின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கை இன்றைக்கு சங்கிகளை தவிர்த்து உலகத்திற்கே நாள் குறித்து கொடுக்கின்ற குடமுழுக்கிற்கு ராஜா பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார். உலகத்திற்கே குடமுழுக்கு நாள் குறித்து கொடுக்கின்ற அன்பிற்கினிய பிச்சை குருக்கள் இதை ஆதரித்திருக்கின்றார். உலகத்திற்கே குடமுழுக்கிற்கு நாள் குறித்து கொடுக்கின்ற செல்வ பட்டர் இதை ஆதரித்திருக்கின்றார். ஆன்மீகவாதிகள், இறை அன்பர்கள் ஒட்டுமொத்தமாக
இதற்கு முழு அளவு ஆதரவு தந்திருக்கின்றார்கள். ஆகவே இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சி. மக்களுடைய எண்ணங்கள் மக்களுடைய சிந்தனைகளுக்கு செயல்வடிவம் கொடுப்பார் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதிமுக அம்மையார் இருந்தபோது சரி, அப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் அந்த கட்சி சுய சிந்தனையோடு எடுத்து வந்தது. இப்போது எடுக்கின்ற நிலைப்பாடுகள் அத்தனையும் டெல்லியிலே இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கேற்ற நிலைப்பாடுகளைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் கொண்ட கொள்கைகள், அவர்கள் கொண்ட லட்சியங்கள் அனைத்தும் காற்றில் பறக்க விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த திருப்பரங்குன்றம் இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சியிலேயே பார்த்தால் 2014, 2017 2 காலகட்டங்களிலும் அதிமுக ஆட்சி தான் இருந்தது. அந்த ஆட்சியிலே தீபத்தை இன்னொரு இடத்தில் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்து இவர்கள் நீதிமன்றத்தில் அஃபிடவிட் தாக்கல் செய்தவர்கள். ஆனால் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு 2ஆம் இடத்திலும் தீபம் ஏற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அறிக்கை விடுவது போலித்தனமானது. அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்களை பாரதிய ஜனதாவிடம் அடிமை சாசனம் எழுதி தந்து விட்டார்கள் என்பது இந்த கண்டன அறிக்கையிலிருந்து புலப்படுகிறது. வேற யார் பேசுங்க, அவரை போய் கேட்கணும். நீங்க என்ன கேட்ட? அவரை தானே போய் கேட்கணும். என்னது குளங்களை பொறுத்தளவில் 2064 குளங்கள் எங்களிடம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் செலவில் குளங்கள் சீரமைக்கின்ற பணி, 450 குளங்கள் சீரமைக்கின்ற பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சங்க காலத்தில் சொல்லுவார்கள், அசோகர் மரம் நட்டார், குளங்களை வெட்டினார் அப்படி என்று. இந்த அசோக சக்கரவர்த்தியாக இருக்கின்ற எங்கள் முதல்வர் இந்த ஆட்சியிலும் 4 குளங்களை புதிதாக வெட்டியிருக்கின்றார். 4 குளங்களையும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றார். ஆக அந்த வகையில் குளங்கள் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் திருத்தேர் மழையிலும் வெயிலிலும் நனைந்தபடி இருந்த திருத்தேர்களுக்கு அன்றைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்பார்கள். இன்று தேர்களுக்கு தேர் பாதுகாப்பு கொட்டகையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றால் மிகையாகாது. அந்த வகையில் இதுவரையில் 700 திருக்கோயிலே இருக்கின்ற திருத்தேர்களுக்கு கொட்டகை அமைத்து தந்திருக்கின்றார். ஆன்மீக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து தற்போது நடைபெறுகின்றது போல் திருப்பணிகள் எந்த காலத்திலும் நடைபெறவில்லை. இந்த ஜனவரி மாத இறுதிக்குள் 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதையாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. எங்களை பொறுத்தளவில் இது சட்டத்தின் ஆட்சி. சட்டத்திற்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்கின்றது. இறுதி வரையில் இன மத மோதல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன முயற்சி வேண்டுமானாலும் இந்த அரசு எடுக்கும். பிறப்பால் வேண்டுமென்றால் மதங்கள் பிரிக்கப்படலாம், ஆனால் வாழ்க்கை நெறிமுறைகளில் மதங்களை பிரிக்கக்கூடாது என்பது எங்களுடைய தலைவருடைய கொள்கை. நாம் அணிந்திருக்கின்ற இந்த உடை இது யார் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும்? நாம் அருந்துகின்ற உணவு அது எந்த மதத்தினர் தயாரித்தது என்று யாருக்கு தெரியும்? ஆகவே ஒரு தாய் மக்களாக தமிழக மக்கள் ஒரு கொடையின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடையின் கீழ் நிற்பார்கள். அதற்கு சட்டப்படி சட்ட போராட்டம் நடத்தி மக்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவார் எங்களுடைய முதல்வர். நீதியரசர்களுடைய தீர்ப்புகளுக்குள் நான் செல்ல தயாராக இல்லை. இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வழக்கு நீதிமன்றத்திலே வர இருக்கின்றது. சட்டத்தின் பால் உறுதியாக இந்த ஆட்சி நிற்கும். சட்டத்தை நிலைநாட்டுவோம். சட்ட போராட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டுவார். ஒரு சில நேரங்களில் நீதிமன்றம் தீர்ப்பு அடுத்த செகண்டே நடைமுறைப்படுத்துவது காவல்துறை. நீதிமன்ற அவமதிப்பு உடனே நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல ஆக்கிரமிப்பு அகற்றம் போது பல இடங்கள்ல. ஆனால் இங்கே மட்டும் காவல்துறை உடனே கேட்கலையே. நண்பர் ஊடகத்துறையை சார்ந்த நிருபர் தான். அன்றைக்கு தொலைக்காட்சியில் அவர் இருந்திருக்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். தொலைக்காட்சியை பார்த்திருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டீர்கள்.
ஒரு அசாதாரண நீ இல்ல நிருபர் கேட்கும் போது அதுக்கு பதில் சொன்ன பிறகு திருப்பி கேட்கணும். இல்ல நீங்க கிராஸ் பண்ணி பேசினா எப்படி? சரி நீ கேளுங்க, நீ பேசுங்க. நேற்றைக்கு பார்த்தால் மதுரையிலே இந்த தீபமேற்றும் நிகழ்ச்சிக்கு போராட்டம் நடத்த முற்பட்டார்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஒரு பிரிவினர். ஆனால் பொதுமக்களாக வெகுண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலை. அந்த போராட்டம் கடையடைப்பு போராட்டம். ஒரு கடைகள் கூட அடைக்கப்படவில்லை. கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு 2-3 நாட்கள் கிரிவல பாதையை பயன்படுத்துவார்கள். திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் வழக்கத்தை விட அதிகமான அளவிற்கு கிரிவல பாதையில் பக்தர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த போராட்டங்கள் அத்தனையுமே ஆன்மீக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் இதை வைத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலை கணக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வடபுலத்திலே நடந்தது போல் ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதா என்று. இது திராவிட மண், இது பெரியார் மண். அத்தனையும் சமாளித்து மீண்டும் 2வது முறையாக எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் ஏறுவதை, இப்படிப்பட்ட சூழ்ச்சி சூதுகளை முறியடித்து நிச்சயம் 2வது முறை முதல்வராக அமர்வார். அவருடைய இந்த எண்ணங்கள் நிச்சயமாக ஈடேறாது. கண்டிப்பாக உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். அது நிருபர்கள் தான் அதை வெளியே கொண்டு வரணும். உங்களுக்கு மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அதை தான் நான் சூசகமாக சொன்னேன். திருப்பரங்குன்றத்திலே இன்று வரையில் 3 நாட்களாக தொடர்ந்து தீபமேற்றப்பட்ட நாளிலிருந்து லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். திருவண்ணாமலையிலே 35 லட்சம் மக்கள் அன்றைக்கு கார்த்திகை தீபத்திலே பங்கேற்றிருக்கின்றார்கள். 66 கோயிலே உச்சியின் மீது ஏற்றப்பட்ட விளக்கு தரிசனத்தில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் யார் என்று நீங்களே பாருங்கள். மக்களை பிரித்தாளுகின்ற சூத்திரதாரிகள் இவர்கள்.